உங்களுக்கு ஏதோ தூரதேசம் என்று ஆர்வம் சொன்னாரே? ஆமாம், வேலூர். வேலூர் தானே? கத்திரிக்காய்க்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஊராயிற்றே, இதையா தூரதேசம் என்கிறீர்கள்? அங்கு சந்தை மைதானத்தின் வடகோடியில் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. அது என் தாத்தாவுடையதுதான். பெரிய மிராசுதாராக இருந்தார். பட்டுசாமி என்று பெயர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே? இல்லை மாமி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வேலூரிலிருந்து வரவில்லை, வேலூரிலிருந்து வருகிறோம். அது கர்நாடகத்தில் இருக்கிறது. இங்கிருந்து வடக்கே பல காத தூரம் போக வேண்டும். ஓ, அப்படியா? உங்களுக்கு சொந்த ஊரே அதுதானா? இல்லை இல்லை, எங்களுக்கு இங்கிருக்கும் கொரடாச்சேரி தான் பூர்வீகம். பிழைப்புக்காக போனது, அங்கேயே நிரந்தரமாக இருக்கும்படி ஆகிவிட்டது. தூரத்தை பார்த்தால் முடியுமா, பிழைப்பை பார்க்க வேண்டாமா? இவன் தான் உங்கள் சீமந்த புத்திரனா? மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரே பிள்ளைதானா? இல்லை பாட்டி, இவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் உள்ளனர். அப்படியா? நான் தங்களுக்கு இவர் ஒரே பிள்ளை என்றல்லவா நினைத்தேன். சரி, அந்த இன்னொரு பிள்ளையையும் அழைத்து வந்திருக்கலாமே, ஏன் அவரை அழைத்து வரவில்லை? வணிகத்தை கவனித்துக் கொள்ள வேண்டுமல்லவா? ஒரு வாரம் 10 நாள் என்று வணிகத்தை விட்டு வர முடியாதே. அதனால் வணிகத்தை கவனித்துக் கொள்ள அவனை அங்கேயே விட்டு வந்திருக்கிறேன். இருங்கள், தேன் குழலும் சொஜ்ஜியும் செய்து வைத்திருக்கிறேன், கொண்டு வருகிறேன். சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு பிறகு பேசலாம். இருங்கள் மாமி, முதலில் பெண்ணை அழைத்துக் கொண்டு வாருங்கள். பார்த்துவிட்டு பிறகு சிற்றுண்டியை வைத்துக் கொள்ளலாம். அதுவும் சரிதான். கௌசல்யா, போய் தஞ்சாவை அழைத்து வா. சரி சுவாமி. கல்யாணி, அகத்துச்சாவி பத்திரமாக வைத்திருக்கிறாயா? கவலைப்படாதீர்கள், நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். பாட்டி, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார்? ஏதோ இருக்கிறான். என்ன இருந்தாலும் நம் ராமானுஜன் போல் ஆகுமா? இந்த பைத்தியக்கார காந்திமதி ஏன் தான் தஞ்சாவை பெண் கேட்கவில்லை என்று புரியவே இல்லை. தஞ்சா, பெரியவர்களை சேவித்துக்கொள். உட்கார்ந்து கொள் குழந்தை. பரவாயில்லை அம்மா, உட்கார். இல்லை, பெரியவர்களுக்கு முன் அவள் உட்கார மாட்டாள். அப்படியா? நல்ல பழக்கம். நன்றாக தளிகை செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறாயா? நன்றாக தளிகை செய்வாள். அவள் செய்யும் புடலங்காய் கூட்டும் மிளகு சாத்துமுதும் இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம். பட்சணங்கள் செய்ய தெரியுமா குழந்தை? என்னென்ன பட்சணங்கள் செய்வாய்? அவள் உருண்டை, லட்டு, காரா பூந்தி, ஓமப்படி. பாட்டி, சற்று இருங்கள், அவள் சொல்லட்டும். நாங்கள் அவள் குரலை கேட்க வேண்டாமா? குரல் தானே குயில் மாதிரி இனிமையாக இருக்கும். அது வேறொன்றும் இல்லை, அவள் மிகவும் வெட்கப்படுகிறாள். அதனால்தான் அமைதியாக இருக்கிறாள். அதற்காக பேசாமல் இருந்தால் எப்படி? சொல் குழந்தை, உனக்கு என்ன இனிப்பு பிடிக்கும்? அதிரசம். அதிரசம் என்றால் தஞ்சாவுக்கு மிகவும் உயிர். பாட்டி, நாங்கள் இப்பொழுது உங்களை பெண் பார்க்க வந்தோமா அல்லது தஞ்சமாம்பாளை பெண் பார்க்க வந்தோமா? நீங்களே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. சொல் தஞ்சா, கேட்கிறார்கள் அல்லவா, சொல். பாட்டி சொல்வது சரிதான். எனக்கு அதிரசம் என்றால் மிகவும் பிடிக்கும். அதுவும் காந்திமதி மாமி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் செய்யும் அதிரசம் என்றால் மிகவும் பிடிக்கும். கல்யாணி, நீ ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா? இனி பேச என்ன இருக்கிறது? எனக்கு பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது. மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசி முடித்து விடலாம். அகிலா, கோமலி,
தஞ்சாவை உள்ளே அழைத்து செல்லுங்கள். வா தஞ்சா. தாயம் விழ வேண்டும் என்பதற்காக பெருமாளே பெருமாளே என்று வேண்டிக் கொண்டாயே, அவர்தான் என் மூலமாக உன் ஆசையை பூர்த்தி செய்தார். பாகவத கைங்கரியம் பகவத் பிரீத்தி அல்லவா? அந்த வஸ்திரங்களை கொடுங்கள், தயவு செய்து தாருங்கள் சுவாமி. நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். அதற்குள் இவற்றை துவைத்து அலசி உலர்த்தி தருகிறேன். சுவாமி, தாங்கள் அடியேனின் வஸ்திரங்களை துவைத்து உலர்த்தி கொடுத்தவர்தானே? ஆம் சுவாமி. பல சேவைகளை தாங்கள் ஒருவராகவே செய்கிறீர்கள். மிகவும் புண்ணியமான காரியம். ஆமாம், இன்று வஸ்திரம் துவைத்து தரும் பணியை செய்யவில்லையா? அப்பணியை காலையில் செய்துவிட்டு உஷ்ணம் உக்ரமானதும் கோயில் பிரகாரம் வந்து விடுவேன். இங்கு தாகத்தால் வாடி வரும் சேவார்த்திகளுக்கு தீர்த்தம் கொடுக்கும் சேவையை புரிந்து கொண்டிருப்பேன். பரோபகாரம் மிகவும் உன்னதமான விஷயம். அதிலும் பலவிதமான சேவைகளை அந்தந்த தேவையான நேரத்தில் பார்த்து பார்த்து புரிவது என்பது இக்காலத்தில் மிக மிக அரிது. அதற்கும் மேலாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்வது என்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அடியேன் பாராட்டுதல்களை விரும்புவதில்லை சுவாமி. ஏதோ இந்த சரீரத்தால் கோயிலுக்கு வரும் வைஷ்ணவர்களுக்கு அடியேனால் முடிந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். பக்தர்களுக்கு புரியும் சேவை மிகவும் உயர்வானதல்லவா சுவாமி? உயர்வானதுதான். ஆனால் அதை நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வது கூடாது. ஏன், நான் சேவை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்வதே கூட தோஷத்தை ஏற்படுத்திவிடும். சுவாமி, மன்னிக்க வேண்டும். இன்னும் சற்று விளக்கமாக கூறி அருள வேண்டும். கூறுகிறேன். மாரநேர், சொல்லுங்கள் சுவாமி. வைணவர்களின் இறுதி இலக்காக அந்த பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். அந்த இலக்கை அடைய நினைப்பவனுக்கு நான் என்ற பேச்சோ உணர்வோ மிகவும் தடையாகும். நான் செய்கிறேன், நான் சேவை செய்கிறேன் எனும்போது
சரீர அபிமானம் தலை தூக்குகிறது. ஒருவன் இது போன்ற அகங்கார மமகாரங்களை தொலைக்க வேண்டும் என்றால் அடியேன் இந்த சரீரம் அல்ல, பகவானுக்கு ஆட்பட்ட ஆத்மா என்று அவன் உணர வேண்டும். இந்த சரீரம் ஒரு கருவியே தவிர அதுவே நான் என்ற நினைப்பு கூடாது. இப்படி ஆத்மார்த்தமாக பகவத் சேவையும் பாகவத சேவையும் செய்பவனுக்கு சித்த சுத்தி ஏற்படும். அவனுக்கே பகவத் கடாட்சமும் தரிசனமும் கிடைக்கும். எனவே சரீர அபிமானம் இல்லாமல் பற்றற்ற மனநிலையில் சேவை செய்ய வேண்டும். பற்றற்ற நிலையில் சேவை செய்ய வேண்டும் என்றால் மிகுந்த மனப்பக்குவம் வேண்டும். இப்போதெல்லாம் சிறிய உபகாரம் செய்துவிட்டு மிகவும் கர்வம் கொண்டவர்களே அதிகம். அதை பார்க்கும்போது தங்களுடைய சுய அபிமானமற்ற சேவை அடியேனை பிரமிக்க வைக்கிறது. சுவாமி, அடியேனுக்கென்று எந்த உயர்வும் இல்லை. தாங்கள் கூறும் பெருமை அனைத்தும் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளையும் அடியேனை வழி நடத்தும் யமுனாச்சாரிய சுவாமிகளையுமே சேரும். அவர்களல்லவா அடியேனின் உள்ளுரையும் ஆத்மாவை ஒளிவிடும்படி செய்கிறார்கள். அவர்களது கருணையே நம்மை உணரச் செய்து தோஷங்களை போக்கி ஒழித்து அதன் பின் நிலையான பரமபதத்திற்கு இட்டுச் செல்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியரே அடியேனின் கருணாமூர்த்தி. அப்படி என்றால் தங்கள் ஆச்சாரியரின் ஆசிகள் தங்களுக்கு பூரணமாக இருக்கிறது என்றே தோன்றுகிறது. அடக்கம் வெளியே தென்படுகிறது என்றால் உள்ளே ஞானம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்றே பொருள். தங்கள் திருநாமம் என்னவென்று கூறவே இல்லையே. சுவாமி, அன்று சொன்னதைத்தான் இன்றும் கூறுகிறேன். அடியேனின் அடையாளம் உத்தம யமுனாச்சாரியரின் சிஷ்யன் என்ற அளவில் இருந்தாலே போதும் என்று நினைக்கின்றேன். சரி, தங்களை வற்புறுத்தவில்லை. ஆனால் தங்களால் அடியேனுக்கு ஒரு உபகாரமாக வேண்டுமே. என்னவென்று கூறுங்கள் சுவாமி. இந்த ஓலையில் உள்ளது ஒரு மகத்தான ஸ்லோகம் என்று எண்ணுகிறேன். இதை நித்தியபடி துதித்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்று ஒரு பெரியவரும் கூறினார். தாங்களோ யமுனாச்சாரியாரின் சிஷ்யர். தங்கள் கல்வியினால் ஏற்படும் முக காந்தி தங்களிடம் தெளிவாக தெரிகிறது. அடியேனுக்கு இவ்வோலையை படிக்கும் அளவிற்கு கண் பார்வை போதவில்லை. இதை உச்சரிக்கும் விதமும் அறியவில்லை. எனவே இதில் உள்ளதை தாங்களே விளக்கி அருள வேண்டும். அதை உச்சரிக்கும் வழிவகையையும் கூறி அருள வேண்டும். சுவாமி, அடியேனை மன்னிக்க வேண்டுகிறேன். அடியேன் 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 படிப்பறிவில்லாதவன். ஏதோ ஆச்சாரியர் கூறும் பல விஷயங்களை கேட்டு முடிந்தவரை அதை அனுஷ்டிக்கிறேனே தவிர ஓலையை படித்தறியும் அளவிற்கு அடியேனுக்கு ஞானமில்லை. தாங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பற்றற்ற காரியம் ஆற்றுவதால் ஒரு கர்மயோகியாக இருக்கிறீர்கள். படிப்பதால் மட்டும் ஞானம் என்பது அல்ல. ஆச்சாரியார் இட்ட வழக்காக சேவை செய்து அனைத்தும் அவர் அருளே என்று நினைப்பதும் ஞானம்தான். அடியேனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீர் ஏட்டை படிக்காமலே போனாலும் சாஸ்திர ஞானம் உமக்குள் நிரம்பி இருக்கிறது. அடியேன் இவ்வோலையை படித்து அறிவதை விட வாழ்க்கையை படித்தறிந்தாலே உய்வடைவேன். பெருமாளை தரிசிப்பதற்கு முன் இப்படி ஒரு உயர்ந்த பாகவதோ உத்தமரான தங்களை தரிசித்ததில் அடியேன் மிகவும் மகிழ்கிறேன். அடியேன் புறப்படுகிறேன்.
ஏன் பதட்டப்படுகிறாய்? இங்குதான் எங்கேனும் இருப்பான். இதற்கு தான் நான் அப்பொழுதே சொன்னேன், போட்டி வைத்துவிட்டு செல்ல வேண்டாம் என்று. அம்மா கவலைப்படாதே அம்மா, இது என்ன முதல் முறையா? ஒவ்வொரு முறையும் அவனை பூட்டி வைத்து விட்டு தானே செல்கிறோம். பேசாமல் வாருங்கள். தேன்,